கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்கார் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எதிர்பாருங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை செய்கிற ஒரு நாள். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இந்த உலகத்தில் அநேகர் மனிதர்களுடைய முகத்தை தரிசிக்க விரும்புகிறாங்க. சிலருக்கு சிலரை ஒரு நாள் பார்க்க முடியலைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி உயிருக்கு உயிராய் நேசிக்கிற சில நபர்களை தங்கள் வாழ்க்கையில் முன்னிறுத்தி வச்சுருப்பாங்க. சில குடும்ப தலைவர்கள் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம யாருடைய முகத்தை தரிசித்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய முகத்தை நம்ம தரிசித்தேன்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது அது வேறு லெவலில் இருக்கும். புரிந்து கொண்டீர்களா? இத்தனை காலங்களும் சில வேளையில் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து தரிசித்து அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையே நிச்சயமாய் மேன்மையாய் மாறும். இதுவரை நீங்கள் கண்டிராத அற்புதங்களை இங்கே காண்பீங்க. சரியா? இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆமாண்டவர், இந்த பூமியில் நாங்கள் வாழும் பொழுது சிலருடைய முகத்தை பார்க்கணும் அல்லது நாங்கள் பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னே ஓடி அந்த முடிவு வேதனையாய் முடிகிறது. ஆனால் நாங்கள் இன்று முதல் உம்முடைய முகத்தை தரிசிக்க எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை, ஒரு தாகத்தை, ஒரு கிருபையை தாரும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து உம்முடைய முகத்தை தரிசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாளில் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் இப்போது தொட்டு சுகமாகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரை இன்னும் குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரை குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அரசாங்கத்திலே பணி செய்கிறவங்க, தனியார் நிறுவனங்களிலே பணி செய்கிறவங்கள ஆசீர்வதிங்க. கூலி வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, ஆண்டவரை விவசாயம் செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.